ஜெய் சாயிராம். நாம் சந்திப்பது தோல்வியாகவே இருந்தாலும் கூட நம்பிக்கையோடு நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் வெற்றியின் படிகள்தான் என்பதை தீர்க்கமாக நம்பலாம். அந்த வெற்றியின் படிகட்டுகளாக நாம் வைக்கும் அடி நிச்சயமாக வெற்றியில் முடியும் என்பதை நிதர்சனமாக நம்பலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாய் அன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, இது உனக்கான அதிர்ஷ்ட வாக்குதான். உன் அப்பா மீது உண்மையான பக்தி உனக்கு உண்டென்றால் இதை நீ கேட்டுதான் ஆக வேண்டும். கேட்டு ஒரு முடிவை உனக்குள்ளேயே எடுத்துவிடு. முடிவு எடுப்பதில் 1000 முறை சிந்தனை செய்யலாம். ஆனால் முடிவு எடுத்த பிறகு ஒரு நொடி கூட தாமதிக்காதே, உடனே செயல்படுத்திவிடு. ஆம் என் குழந்தையே, உன்னுடைய வாழ்வை நீயே உருவாக்க கற்றுக்கொள். நீயே உருவாக்கிக் கொள்ள கற்றுக்கொள். எதற்குமே தயங்கிக் கொண்டே இருக்காதே. தயக்கம் அது தோல்வியின் தொடக்கம் என்பதை தீர்க்கமாக நம்பு. தயங்கியவர்கள் என்றுமே வென்றதே இல்லை. உன்னைப் போல் எதற்கும் துணிந்தவர்கள் என்றும் தோற்றதே இல்லை என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் கொண்டவன் எதிர்கொள்ளும் எந்த ஒரு சவாலையும் கடினமான நினைப்பதே இல்லை. வாழ்க்கையில் கடினமான தருணங்களை சந்திக்க நேர்ந்தால் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள் என் பிள்ளையே. தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். கடினமான தருணங்கள் தான் உன்னுடைய வாழ்வை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துகிறது என்பதை புரிந்து கொள். என் அன்பு பிரியமே, வாய்ப்பு என்பது பிறரிடம் இருந்து நீ பறித்து கொள்வது அல்லவே அல்ல. ஆம் என் குழந்தா, உன்னுடைய திறமையினால் நீ தேடிக் கொள்வதுதான் அந்த வெற்றி. உன்னுடைய திறமையை வளர்த்து கொள்வதில் கவனத்தை செலுத்து. வாய்ப்புகளை உன்னை தேடி வரும் சர்வ நிச்சயமாக. என் அன்பு பிரியமே, முடிவெடுக்கும் திறனை முதலில் வளர்த்துக்கொள். நீ எடுக்கின்ற சரியான முடிவுதான் உனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. உன்னுடைய வாய்ப்புகளை வெற்றியாகவும் மாற்றி கொடுக்கும் அந்த மனதுதான். முடியும் என்ற வார்த்தைக்கு எப்பொழுதுமே உன் மனதில் இடம் கொடுத்து கொண்டே இரு. முடியாது என்ற வார்த்தை உன்னிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும். உன்னிடமிருந்தே விலகி சென்றுவிடும். தவறு என்பது தவறே இல்லை என் பிரியமே. தவறுகளிலிருந்து நீ எதை கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிக மீறிய தவறு. தவறுகளிலிருந்து எதையும் கற்றுக்கொள்ள தவறுவதுதான் மிகப்பெரிய தவறு என்பதை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு. தவறுகள் செய்ய பல சந்தர்ப்பங்கள் உனக்கு அமையலாம் என் பிரியமே. ஆனால் தவறுகளை சரி செய்து கொள்ள ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் அமையும். ஆம் என் குழந்தையே, ஒரு சில சந்தர்ப்பங்கள் மட்டும்தான் அமையும். அதை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். சரியாக பயன்படுத்தி கொள்ள கற்றுக்கொள். சில தருணங்களில் பொறுமையாக காத்திருக்கவும் பழகிக்கொள். நம்பிக்கையோடு காத்திருப்பவனுக்குத்தான் காலம் சரியான தருணத்தில் வெற்றிக்கான கதவை திறந்து விடுகிறது என்பதை புரிந்து கொள். உன்னை நீயே மிகவும் பலவீனமாக இருக்க விடாதே என் பிரியமே. எப்பொழுதும் உத்வேகத்தோடு இருக்க பழகு. உனக்கு இன்னொருவரின் தயவு தேவை என்று ஒருபோதும் நினைக்கவே நினைக்காதே. உனக்கு தேவையானதை நீயே சரி செய்ய கற்றுக்கொள். எதிர்ப்புகளை கண்டு பின்வாங்கிவிடாதே. எப்பொழுதுமே என்றென்றைக்குமே நீ செய்கின்ற செயல்கள் சரியானதாக இருந்தும் எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் அதுதான் நீ அடையப் போகும் மிகப்பெரிய வெற்றிக்கான அடையாளம் என்பதை புரிந்து கொள். கடினமான பாதைகள் அனைத்துமே மகிழ்ச்சியான இலக்கையே சென்றடைகிறது என்பது நிதர்சனமான உண்மை. பாதை கடினமாக இருக்கிறதே என்று எப்பொழுதும் கவலையே படாதே என் பிரியமே. நீ அடையப் போகும் இலக்கு
உன் அனைத்து கவலைகளையும் மறக்கடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்பதை மனதில் வைத்துக்கொண்டு நகர்ந்து கொண்டே இரு, போராடிக் கொண்டே இரு. உன்னுடைய வெற்றி நிச்சயமாக உன்னிடமே வந்து சரணடைந்துவிடும். செய்ய முடியுமோ முடியாதோ என்று எல்லாவற்றையும் சந்தேகப்பட்டு கொண்டே இருக்காதே என் பிரியமே. உன்னுடைய சந்தேகமும் தயக்கமும் உன்னை முயற்சி செய்ய விடாமல் உன் முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டுவிடும் என்பதை தீர்க்கமாக புரிந்து கொள். நீ செய்வது சிறிய காரியமாக இருந்தால் அதை சிதறாமல் செய்ய பழகு. அதுவே பெரிய காரியமாக இருந்தால் மற்றவர்களிடம் சொல்லாமல் அதை ரகசியமாக செய்ய பழகு. நீ முயற்சி என்னும் படிக்கட்டில் நேர்மையாக முன்னேறி சென்று கொண்டே இருந்தால் அந்த முன்னேற்றம் நிச்சயமாக வெற்றி என்னும் மிகப்பெரிய உயரத்தில் உனக்கான ஒரு இடத்தை ஒதுக்கி வைத்திருக்கும் என்பதே நிதர்சனமான உண்மை. தீவிர நம்பிக்கையை வளர்த்துக்கொள் என் பிரியமே. என்னால் செய்ய முடியும் என்ற தீவிர நம்பிக்கைதான் வெற்றிக்கான அடிப்படை காரணமாகவே இருக்கும். உன்னுடைய வாழ்வு எப்படி இருந்தாலும் அதை நேசித்து வாழ கற்றுக்கொள். வாழ்வை நேசிக்க தெரிந்தவனுக்கு மட்டும்தான் தன்னுடைய சுமைகள் கூட சுகமானதாக இருக்கும். நீ எடுக்கின்ற முடிவுகளில் இறுதி வரை மன உறுதியோடு இருந்தால் உன்னுடைய வாழ்வில் வெற்றிகள் என்பது நிச்சயம் என் பிரியமே. வெற்றிகள் என்பது நிச்சயமான உண்மை. தவறுகளை திருத்திக் கொள்ள பழகிக்கொள். சிறிய தவறாக இருந்தாலும் உடனடியாக திருத்திக் கொள்ளாவிட்டால் அது வளர்ந்து உனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகளை உண்டாக்கிவிடும் என்பதை எப்பொழுதுதான் புரிந்து கொள்ளப் போகிறாய்? மாற்றங்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள். ஒவ்வொரு சிறிய மாற்றமும் பெரிய வெற்றியின் ஒரு தொடக்கம் என்பதை புரிந்து கொள். சிறந்ததை பெற்றுக்கொள்வதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்திக் கொண்டே இரு. நீ விரும்பியது உனக்கு கிடைக்காமல் போனாலும் உன் தகுதிக்கு ஏற்றது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதை தீர்க்கமாக நம்பு. முடிந்து போன நொடியை விட அடுத்த நொடியை இன்னும் சிறப்பாக மாற்றுவதற்கு முயற்சி செய்து கொண்டே இரு, முயன்று கொண்டே இரு. உன்னுடைய வாழ்வு வளமானதாக மாறும் அந்த நொடியே. சிந்தனை மட்டும் செய்ய தெரிந்தால் போதும், நீயே உனக்கான மிக சிறந்த ஆலோசகராக உன்னால் மாறிவிட முடியும். மற்றவர்களுடைய ஆலோசனைகளையும் எதிர்பார்க்காமல் உன்னால் வாழ முடியும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக காத்திருக்காதே. தோல்வி என்பது வெற்றிக்கு நேர்மாறானது அல்ல, அது வெற்றியின் ஒரு பகுதி. தோல்விகளை கடந்துதான் வெற்றியை அடைய முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. வெற்றி அடைவதற்கு முன் முயற்சி செய்தால் மட்டும் போதாது, தோல்விகளை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையும் வேண்டும் என்பதே நிதர்சனமான உண்மை. நீ சந்திக்கும் தடைகள் எதுவாக இருந்தாலும் எளிதாக தகர்த்து எறிந்துவிட உன்னால் முடியும் என்பதே நிதர்சனமான உண்மை. ஆனால் குழந்தையே, இதையே வாடிக்கையாக்கிவிட்டால் உனக்குள் உணர்வுகள் இருப்பதையே நீ மறந்து விடுவாய். உன்னை மறக்க வைத்து விடுவார்கள் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம். இதுதான் மனிதனின் இயல்பும் கூட. மற்றவர்களோடு உன்னை ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதே. உன்னுடைய பலம் என்னவென்று உனக்கே தெரியவில்லை, ஆனால் உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். உலகத்தில் சிறந்தது உனக்கான நீதி என்பதை புரிந்து கொள். எப்பொழுதுமே தண்ணீரை போல இருந்துவிடு. ஏனென்றால் அந்த தண்ணீருக்கு ஒதுங்கி போகவும் தெரியும், அனைத்தையும் அடித்து கொண்டு போகவும் தெரியும். அந்த தண்ணீருக்கு மற்றவர்களின் நினைவுகளை நீ சுமப்பது வெற்றி அல்ல குழந்தையே. உன்னுடைய நினைவுகளை மற்றவர்கள் சுமக்க வைப்பதில்தான் உன் வாழ்க்கையின் வெற்றியே அடங்கி இருக்கிறது. நீ இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, உன்னுடைய நினைவுகளில் மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அதில்தான் உன் வாழ்க்கையில் வெற்றியும் அடங்கி இருக்கிறது, உன் வாழ்க்கையின் ரகசியமும் அடங்கி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்.
ஆசை புத்தியை மறைக்கும் பொழுது உன்னுடைய அறிவு வேலை செய்யாமலே போய்விடுகிறது. உனக்கான காலம் வரும் வரை ஊமையாக பொறுத்து கொண்டே இரு. உனக்கான காலம் வரும் வரை பொறுமையாக காத்திரு. உதாசீனம் செய்பவர்களை, உன்னை உதாசீனப்படுத்துபவர்களின் உற்சாகத்தை பொறுமையாக ரசித்து கொண்டே இரு. உனக்கான மாற்றம் நிச்சயமாக வரும். அப்பொழுது நீ அனைத்தையும் புரிந்து கொள்வாய். உன் சாயப்பா நாவிலிருந்து எந்த சொற்களும் வீணாக எழுவதில்லை குழந்தையே. உன்னுடைய வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதில் தெளிவும் ஈடுபாடும் இருந்தால், எப்பொழுதும் உன்னுடைய வேலையில் நீ சுத்தமாக இருந்தால், அந்த தெளிவே உனக்கான பலமாக இருக்கும். அந்த பலமே உன்னை கேவலமாக பேசினவர்களுக்கு ஆரவாரமாக இருக்கும். அப்படி நீ இருந்தால் உனக்கான எதிரியை இல்லாமல் போக செய்து விடுவேன் உன் சாயிநாதர். குழந்தையே, நீ செல்லும் இடமெல்லாம் கஷ்டங்களும் துயரங்களும் அவமானங்களும் வேதனைகளும் உன்னை தொடர்ந்து வந்த காலம் இப்பொழுது உனக்கான கடந்த காலமாக ஆகப் போகிறது. குழந்தையே, உனக்கான நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது. அதனால்தான் அப்பாவின் வாக்கு உன் காதுகளில் கேட்டுக்கொண்டிருக்கிறது. வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொளியாய் ஜொலிக்கப் போகிறாய். குழந்தையே, நீ வெற்றி பெறுவதற்கு என்னென்ன விஷயங்களை எல்லாம் விட்டு கொடுத்திருக்கிறாய் என்பது உன் அப்பாவிற்கு தெரியும். நீ சந்தித்த துன்பம், நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள், உன்னுடைய சூழ்நிலை என்று அனைத்தும் சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் நீ போராடினாய். போராடி போராடி மேலோங்கியும் நின்றாய். உன்னுடைய மன தைரியம்தான் எத்தகையது குழந்தையே. குழந்தையே, இதுவரை நடந்ததை எண்ணி யோசிப்பதை விட இனி எப்படி நடக்க வேண்டும் என யோசிப்பவர்களே வாழ்க்கையை வாழத் தெரிந்தவர்கள். வாழ்க்கை மிக சிறியது கண்மணியே. அன்பை அதிகமாகவும், கோபங்களை கஞ்சத்தனமாகவும், மன்னித்தல்களை விரைவாகவும் வெளிப்படுத்த கற்றுக்கொள். அப்பொழுதுதான் உன் வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும். குழந்தையே, உனக்கு துணையாக யாருமே இல்லை, உன் அருகில் உனக்கு உறுதுணையாக யாருமே இல்லை என்று மனவேதனைப்படாதே, நொந்து போகாதே. அவர்களுக்கு நன்றி சொல். உன்னை விட்டு விலகி சென்றவர்களுக்கு நன்றி சொல். ஏனென்றால் அவர்கள்தான் உனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் உன்னால் தனியாக நிற்க முடியும் என்று. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இரு. குழந்தையே, உன்னுடைய விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும், நிச்சயமாக திறக்கும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. ஷீரடியிலிருந்து உன் அப்பா வாக்கு கொடுக்கிறேன். இனி உனக்கானது நல்ல காலமே. உன் வாழ்க்கையில் நீ எதிர்கொள்ளப் போவது இனி எல்லாம் வசந்த காலமே. என் அன்பு பிரியமே, வானம் பூமியை தொட்டால் அது அதிசயமாக தெரிகிறது. ஆனால் மனிதன் வானத்தை தொட்டால் அதுதான் சாதனையாக தெரிகிறது. அதிசயத்தை பார்த்து கொண்டிருப்பதை விட வானத்தை தொட முயற்சிப்பவனாக இருந்தால் அதுவே உன் வாழ்வை வெற்றி பயணத்தில் தொடக்கி வைக்கும். எப்பொழுதுமே அதிசயத்தை பார்த்து கொண்டே இருக்காதே. நீ எப்படி அதிசயத்தை நிகழ்த்தலாம் என்பதில் உன் புத்தியை செலுத்து. நம்பிக்கையோடு போராடு. ஓடிக்கொண்டே இரு. வாழ்க்கையில் மிக சுலபமாக வெற்றி என்னும் கனியை எட்டி பிடித்தே விடலாம். ஷீரடியிலிருந்து நான் உனக்கு வாக்களிக்கிறேன் குழந்தையே. இனி உன் வாழ்நாளில் என்னுடைய மாய வித்தைகள் ஆரம்பமாகப் போகிறது. உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அற்புத செயல்களை நிகழ்த்ததான் போகிறேன் உன் சாயிநாதர். நீ விரும்பியதை அனைத்தும் பெறப்போகிறாய். என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா? பின் ஏன் உனக்கு இந்த மனக்குழப்பம்? நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக வெற்றி உன் வாழ்வில் வந்து உன்னை தழுவும். இதை கேட்கும் நொடி முதலே உன் வாழ்வில் ராஜயோகம் ஆரம்பமாகி போகிறது குழந்தையே. நீ எதை மனதில் நினைத்து கொண்டு இப்பதிவை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ அது உனக்கு மறுகணமே நடக்கும் அந்த நல்ல நிகழ்வு. நீ அதை நிச்சயமாக உணர்வாய். உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கும் நேரமும் காலமும் கூடி வந்திருக்கிறது குழந்தையே. உடனடியான மாற்றம் உன் வாழ்வில் நிகழும். நிச்சயமாக அதை நான் நிகழ்த்தியே தீருவேன்.
இதுவரை போராட்டத்தை மட்டுமே பார்த்திருந்த உன் வாழ்க்கையில், இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த உன் வாழ்க்கையில் இனி நல்ல மாற்றமும் ஏற்றமும் நிகழப்போகிறது. நம் வாழ்க்கையிலா இது என்று நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு எல்லாம் நல்ல நிகழ்வுகளாக நிகழப்போகிறது குழந்தையே. தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. எது வந்தாலும் எதிர்த்து நின்று போராடு. எனக்கு துணையாக என் அப்பா இருக்கிறார், எப்பொழுதும் என்னை காப்பார் என்ற நம்பிக்கை வார்த்தைகளை உன் மனதிற்குள் உச்சரித்து கொண்டே இரு. தைரியத்தோடு இரு. நம்பிக்கையை எந்த நேரத்திலும் தவற விட்டு விடாதே. உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உன்னிடம்தான் வந்து சேரும். உனக்கு என்று முடிவு செய்யப்பட்டதும் உன்னிடம்தான் வந்து சேரும். யார் தடுத்தாலும் அது உன்னை விட்டு விலகவும் முடியாது, உன்னை விட்டு செல்லவும் முடியாது. குழந்தையே, பயத்தை முதலில் உன் மனதிலிருந்து தூக்கி எறிந்துவிடு. உனக்காக உன் அப்பா இருக்கும் பொழுது வீணாக எதற்கு உன் மனதை போட்டு குழப்பிக் கொள்கிறாய்? முடிந்து போன பிரச்சனையை நினைத்து நினைத்து மீண்டும் குழம்பிக் கொண்டே இருக்கிறாய். முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும். நடப்பது நடப்பவையாகவே இருக்கட்டும். இனி நடக்கப் போவது அனைத்தும் நன்மையாகவே இருக்கும் என்பதை நம்பிக்கையோடு இரு. அந்த வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. உன் எண்ணம் போல் உன் வார்த்தைகள் போல் உன்னுடைய வாழ்க்கையும் மிக நல்லகரமாகவே மாறும். வாழ்க்கையில் எது எல்லாம் நிரந்தரம் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமான பொய்கள் என்பது உனக்கு புரிகிறதா? அதை நீ உணர்ந்து கொள்ளவே, புரிந்து கொள்வதற்காகவே உன் வாழ்க்கையில் சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி, யார் உன் மனதிற்கு இனிமையானவர் என்று நம்பி உன்னுடைய பொக்கிஷமான அன்பை நீ கொடுத்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உனக்கு உணர்த்தவே உனக்கு சோதனைகளையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்தேன் குழந்தையே. யாருக்காக எதிர்பார்த்து இது நாள் வரை காத்திருந்தாயோ அவர்கள் உனக்கு உண்மையானவர்கள் அல்ல என்பதை உணர்த்தவே அவர்களின் சுய ரூபத்தை உனக்கு வெளிக்காட்டினேன். ஆனால் நீயோ வெகுளித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய். உன்னுடைய அன்பான குணத்தையும் அப்பாவி குணத்தையும் பல பேர் மாறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளாமலேயே நீ அப்பாவித்தனமாக இருந்து கொண்டிருக்கிறாய் குழந்தையே. இப்படி இருக்கையில் நீ காத்திருந்து, எதிர்பார்த்திருந்து, நம்பிக்கையோடு இருந்த காலத்தையெல்லாம் உதறி தள்ளிவிட்டு உன்னுடைய பொறுமையையும் நம்பிக்கையையும் இப்பொழுது இழந்துவிட்டு தவித்து கொண்டிருக்கிறாய். குழந்தையே, உன்னுடைய முடிந்த காலங்களை மறந்தும் கூட நினைத்து பார்க்காதே. அது வீணாக உன் மனதிற்கு பாரத்தை தான் ஏற்படுத்தும். முடிந்த காலத்தை விட்டுவிடு. இனி வரப்போகும் காலமெல்லாம் உனக்கு நல்ல காலமாகவே இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. உன் அப்பா உன் விதியை மாற்றி உனக்கான உறவை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ யாரை முழுதாக நம்பினாயோ அவர்களை மனம் மாற்றி உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பிரியமான குழந்தைக்காக இதை கூட செய்யாமல் ஒரு தாய், ஒரு தகப்பன் இருக்க முடியுமா? நிச்சயமாக இருக்க மாட்டார்கள். நான் உன் தகப்பன்தானே, தாயாகவும் என்னை நினைத்து கொண்டிருக்கிறாய்தானே. அப்படியென்றால் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்கவே உன் சாயப்பாவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஆவலாகவும் இருக்கிறேன். நம்பிக்கை என் மீது முழுமையாக வைத்துவிட்டாய். பின் எப்படி உன்னுடைய வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நான் நிறைவேற்றாமல் இருப்பது? நான் நிறைவேற்றுவேன். உன் அப்பா எப்பொழுதும் உனக்காகவே இருக்கிறேன் என்பதை மறந்துவிட்டு வீணாக உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டு கண்ணீரை வீணடித்து கொண்டிருக்கிறாய். என் செல்லமே, நிம்மதியாக இரு. உன் விதியை நான் மாற்றி காட்டுகிறேன். சோர்ந்து போயிருக்கும் என் குழந்தையை மீட்டெடுத்து இதோ என்னுடைய வலது கையால் உன் வலது கையை தூக்கி பிடித்திருக்கிறேன். அதை உணர்ந்து கொள்கிறாயா? உன் மனதில் சற்று ஆறுதல் நிரம்புகிறதா? நான் உன்னுடைய வலது கையை அல்லது உன்னுடைய கரங்கள் இரண்டையும் பற்றி கொண்டுதான் இருக்கிறேன் என்பதை உனக்கு உணர்த்தவே
நீ உணர்ந்து கொள்வதற்காகவே நான் பல போராட்டங்களையும் தாண்டி உன்னுடைய பிரச்சனைகளுக்கு முடிவை தந்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனால் ஏனோ உன் மனக்குழப்பத்தினால் அதை நீ உணர்ந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாய். குழந்தையே, மனதில் இருந்த வேதனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிடு. மனதை முதலில் நிம்மதியாக வைத்துக்கொள், புத்துணர்வாக வைத்துக்கொள். அப்பொழுது உன் கரங்கள் என் கைப்பிடியில் இருப்பதை நீ நிச்சயமாக உணர்வாய். உன்னுடைய கரங்கள் எப்பொழுதும் என் கைப்பிடியில்தான் இருக்கிறது. நீ போராடும் சமயத்தில், வேதனையாக கண்ணீர் விடும் சமயத்தில், மனவேதனையால் குமுறும் நேரத்தில், கண்ணீரை என்னிடமே வந்து சிந்தும் நேரத்தில் என் கரங்கள் எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கும். உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையை குறைக்க, உன் மன குமுறலை குறைக்க என் கைகள் எப்பொழுதும் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கும். உன்னை பக்கத்தில் இருத்தி கொண்டுதான் இருக்கும். எப்பொழுதுமே உன்னை அரவணைக்கும் உன் தாயாக, தகப்பனாக, அனைத்துமாக உன் அப்பா இருக்கையில் வீணாக கவலைப்படாதே என் குழந்தையே. இன்பம் மட்டுமே யாருக்கும் நிரந்தரமாக இருந்து விடுவதில்லை. துன்பம் மட்டுமே நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. எனவே என் கண்மணியே, தைரியமாக இரு. எந்த நேரத்திலும் மனதை அலைப்பாய விடாமல் நம்பிக்கையோடு இருந்துவிடு. உன்னுடைய பிரச்சனை என்றாவது தீரும். அந்த நாள், அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாம். எப்பொழுதுமே அமைதியாய் இருந்துவிடு. என்னுடைய அறிவுரையையும் வாக்கையும் எப்பொழுதுமே மறக்காதே. பொறுமை, பொறுமையாக காத்திரு. உன் பொறுமைக்கான நல்ல பதில் உனக்கு இன்றல்ல என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். அந்த நாள் இன்றாக கூட இருக்கலாமே. குழந்தையே, உன்னுடைய கஷ்டங்களையும் பாரங்களையும் சோகங்களையும் சுமக்க துவாரகா மாயியில் நான் காத்து கொண்டுதான் இருக்கிறேன். எப்பொழுதும், எல்லா நேரமும், எல்லா நொடியும். எதற்குமே கலங்காதே. வாழ்க்கையில் துணிந்து போராடிக்கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வெறுத்து ஒதுக்க நினைக்காதே. அதே மாதிரி மற்றவர்களின் மனதை புண்படும்படி கடும் சொற்களால் அவர்கள் மனதை காயப்படுத்தாதே. உன் மனபாரத்தை எல்லாம் முழுவதுமாக என் மீது முழு நம்பிக்கை வைத்துவிட்டு செலுத்திவிடு. நான் அனைத்திற்கும் தயாராக இருக்கும் பொழுது எதற்காக கவலைப்படுகிறாய், வேதனைப்படுகிறாய்? நீ படும் வேதனை அனைத்திலிருந்தும் நான் உன்னை விடுவிப்பேன். நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்திலிருந்தும் உன்னை நான் நிச்சயமாக விடுதலை செய்வேன். இது நாள் வரை நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்ட வேதனை எல்லாமே போதும். காலத்தின் கட்டாயம் உன்னுடைய கர்ம வினைகளை நீ அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையில் இப்பொழுது இருக்கிறாய். இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து முற்றிலுமாக நான் உன்னை விடுவித்து விட்டேன். அந்த நல்ல நாள் இன்றுதான். மகிழ்ச்சியாக இரு. உன் வாழ்க்கையில் நீ ஏற்றத்தை சர்வ நிச்சயமாக பெறுவாய். நான் உன்னுடன் எப்பொழுதும் இருக்கும் பொழுது வீணாக உன் கண்ணீரை வீணடிக்காதே. நல்லது மட்டுமே நினை. நல்லதை பற்றி மட்டுமே பேசு. நல்லதை மட்டுமே செய். உனக்குரிய கஷ்டமான நேரத்தில் உனக்கு வந்திருக்கும் அந்த கஷ்டத்தை எப்படி மீள்வது, அந்த கஷ்டத்தை எப்படி சரி செய்வது என்பதை பற்றி மட்டுமே சிந்திக்காமல் என்னை நினைத்துப்பார். அந்த கஷ்டமே உனக்கு தெரியாமல் நான் உன்னை வெளியே கொண்டு வந்து விடுவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கேதான். வானமே இடிந்து உன் மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. அனைத்தையும் தாங்கும் சக்தியை நான் உனக்கு கொடுத்து கொண்டே இருப்பேன். உனக்கு முன்னும் பின்னுமாக, பக்கவாட்டிலுமாக, அனைத்து திசைகளிலும் உன் அப்பா உன்னை சூழ்ந்து இருக்கையில் கஷ்டம் என்பது உனக்கு நிச்சயமாக தெரியாது. அந்த கஷ்டத்தை உன்னை தீண்டவும் நான் விடமாட்டேன். நிச்சயமாக உனக்கு ஒரு பாதுகாவலனாக நான் இருப்பேன் குழந்தையே. இதுவும்
என்னுடைய சத்திய வாக்கேதான். நிரந்தரமே இல்லாத இந்த வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு போக எதுவுமே இல்லாத போது உன்னுடைய கோபம் எதற்குமே பயனில்லாதது. தேவையில்லாத விஷயத்தில் கோபப்படாதே. தேவை இருக்கும் விஷயத்தில் கூட கோபத்தை குறைத்துக்கொள். அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுங்கள். என்னை முழுமையாக சரணடைந்தவர்களின் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து செயல்களையும் நடத்துபவர் நானே. உனக்கு நடப்பது அனைத்தும் உன் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. கலங்காமல் இரு. நான் இங்கே உனக்காக இருக்கும் பொழுது எதற்காக பயப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? நல்ல செய்தி வரும் நேரம் எல்லாம் நெருங்கிவிட்டது. அந்த நல்ல நாள் இன்றாக கூட இருக்கலாமே. அதிசயமும் அற்புதமும் என்றாவது ஒரு நாள் நிச்சயமாக நடக்கும். ஏன் அந்த அதிசயமும் அற்புதமும் இன்று கூட நடக்கலாமே. கண்மணியே, எதற்கும் பயப்படாதே, புலம்பாதே, கண்ணீரை வீணடிக்காதே. உனக்கான அந்த நல்ல நாள் இன்றேதான். சாய், சாயிநாதரே, சாயப்பா என்று கூப்பிடு. நான் வருவேன், நிச்சயமாக வருவேன். ஏனென்றால் நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் சாயிநாதர், நான் தான் உன் சாயியும் கூட. உனக்கு பிடித்த மாதிரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி, நீ என்னிடம் கேட்டுக்கொண்ட மாதிரிதான் நான் உன் வாழ்க்கையை வடிவமைத்து கொண்டிருக்கிறேன். அதற்கான திட்டத்தையும் நான் தீட்டிவிட்டேன். என் திட்டப்படிதான் உன் வாழ்வில் எல்லாம் சுகமாகவும் வளமாகவும் நடந்து கொண்டிருக்கிறது. இனி நடக்கப் போவது அனைத்தும் நல்லதாகவே நிகழும். அருகதையில்லாத இடத்தில் அன்பை செலுத்திவிட்டு ஏமாந்து விட்டேன், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் என்று சொல்லாதே. தப்பித்து விட்டேன் என்று மகிழ்ச்சி கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைவதற்கான மிகப்பெரிய சூட்சமமாகவே இருக்கும். உன்னை அலட்சியமாக நினைப்பவர்களை நினைத்து நினைத்து மனம் வருந்திக் கொண்டு அப்படியே இருக்காமல், நம்மை அவர்கள் அண்ணாந்து பார்க்கும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் நீ உயர்ந்தால் அதுதான் அவர்களுக்கு நீ கொடுக்கும் மிக பெரிய பதிலடியாகவே இருக்கும். என்னுடைய மனப்பூர்வமான ஆசியுடன் என்றும் மகிழ்ச்சி நிலைக்க, செல்வம் குவிய, ஆரோக்கியம் சிறக்க, சகலவிதமான சந்தோஷங்களும் உன்னை வந்தடைய உன் சாயப்பாவின் ஆசிர்வாதத்தை மனம் நிறைய பெற்றுக்கொள். உன் வாழ்க்கையில் மாற்றத்தக்க அதிசயங்கள் நடந்தே தீரும். உனது நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை ஒருபோதும் கைவிடாது. உன்னுடன் இருந்து அது உன்னை வாழ வைக்கும். உனது எண்ணங்களே உன்னை வாழ வைக்கும். நம்பிக்கையோடு இரு. நல்லதை மட்டுமே சிந்தித்து கொண்டே இரு. உன் நல்ல எண்ணங்களே உன்னை வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றியடைவதற்கான வழித்துணையாகவே இருக்கும். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. எவர் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் எண்ணங்கள் உனக்கு தகுந்த பலனை அளிக்கும். உனக்கான பலனை அந்த எண்ணங்களே உனக்கு அளிக்கும். நீ செய்யும் ஒவ்வொரு தவறும் எனக்கு தெரியும். நல்வழியில் சென்று கொண்டே இரு. தீய வழியில் நீ செல்ல நேர்ந்தாலும் கூட உன்னை பார்ப்பதற்காக உன் அப்பா இருக்கிறார் என்ற எண்ணமே போதும். உன்னை தீய வழியில் கொண்டு செல்லாது. உனக்கு துணையாக எப்பொழுதும் நான் இருப்பேன். என் மீது மட்டும் நம்பிக்கையை முழுமையாக வைத்துவிடு. கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. கஷ்டமான சூழ்நிலை வரும் பொழுது கடவுள் என்னை காப்பாற்ற மாட்டார் என்று எண்ணி விடாதே. நீ கடவுளின் குழந்தை. கடவுள் எப்போதும் தன் வெகுளி பிள்ளைக்காக ஓடி வருவார். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. தன் பிள்ளை கஷ்டப்படுவதை பார்த்து எந்த தகப்பனும் அமைதியாக இருக்க மாட்டார். ஓடோடி வந்து அதற்கான அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பார். கடவுளின் அருள் உன் மீது இருக்கும்போது உன் வளர்ச்சியை உன் எதிரிகளால் கூட தடுக்கவே முடியாது. அனைத்தையும் வெற்றிகரமாக நடத்த உன் சாயப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை எந்த நொடியும் மறந்து விடாதே.
பல பேர் அவரவர் பிரச்சனைகளுக்கு விடிவு தேடி ஒரு நிரந்தர தீர்வு தேடி சாயப்பாவை காண்பதற்கு காத்திருக்கும் நேரத்தில் நான் உனக்கு அனுமதி அளித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பல மைல்களுக்கு அப்பாலிருந்து உன்னை அழைத்து வந்திருக்கிறேன். உன்னை அழைத்து வந்ததே நான் தான். நீ பல இன்பத் துன்பங்களை தாங்கிக் கொண்டு உற்றார் உறவினர்கள் பேசுவதை செவிகொடுத்து கேட்டு அதை கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவர்களுக்காக உன் சுபாவத்தை மாற்றிக்கொண்டு ஏளனம் செய்தவர்கள் பல பேர் இருந்தும் தன்னம்பிக்கையோடு ஒவ்வொரு பாதையாக அவசரப்படாமல் பொறுமையோடு கோபமில்லாமலும் விரக்தி இல்லாமலும் தான் என்ற அகந்தை இல்லாமலும் கடந்து வந்திருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும்.